லட்சுமி பேச்சியம்மா வீட்டுல இருந்து கோச்சிட்டு வெளியில வந்துடுறாங்க. முத்தலக கூட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் வருவேனே தவிர சும்மா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. என்ன வீட்டுக்குள்ள இதே மாதிரி ஒரு பிரச்சனையாவே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பேச்சியம்மா அஞ்சலியை கூட்டிட்டு போய் கோயில்ல தீர்த்தம் கொடுக்கலாம் அப்படின்னு கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. கோயில்ல பார்த்தா ஸ்வேதாவோட சீமந்த தண்ணிக்கு வந்த அந்த சாமியார் இருக்காரு. தீர்த்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த சாமியார் சொல்றாரு, சும்மா இருக்க பிள்ளைக்கு எதுக்குமா தீர்த்தம் கொடுக்கணும், கர்ப்பமா இருக்க பிள்ளைக்கு தானே தீர்த்தம் கொடுப்பாங்க அப்படின்னு உண்மையை உடைச்சு சொல்லிடுறாரு. உடனே அஞ்சலி சொல்றாங்க, என்னது சும்மா இருக்காங்களா, இந்த சாமியார் பேச்செல்லாம் கேட்காதான், சும்மா காசு கொடுத்தா ஒண்ணு சொல்லுவாங்க, கொடுக்காட்டி ஒண்ணு சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்த்து பேசுறாங்க. பேச்சியம்மா சொல்றாங்க, சுமார் அஞ்சலி, இது மாதிரி எல்லாம் பேசக்கூடாது, இவங்க எல்லாம் உண்மையை பேசுறவங்க. பேச்சியம்மா கிட்ட அந்த சாமியார் சொல்றாரு, உன் வீட்டு வாரிசா சுமக்கிற பிள்ளைய வீட்டை விட்டு அனுப்பிட்டு சும்மா இருக்க பிள்ளைய உன் வீட்டுல வச்சிருக்கிறியே, இது எந்த வகையில நியாயம் அப்படின்னு கேக்குறாரு. பேச்சியம்மாக்கு ஒண்ணுமே புரியல. அஞ்சலி உடனே சொல்றாங்க, சும்மா இருக்காங்களா, 2 ஹாஸ்பிட்டல்ல 2 தடவை டெஸ்ட் பண்ணி நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு அஞ்சலி பேசும்போது அந்த சாமியார் சொல்றாரு, எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் உண்மையை மறைக்க முடியாதுமா, நீ கர்ப்பம் இல்ல, நீ சும்மா வேஷம் தான் போடுற அப்படின்னு உண்மையை சொல்லிடுறாரு. பேச்சியம்மாக்கு ஒண்ணுமே புரியாம முழிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. வயல்ல வேலை செய்யறதுக்காக முத்தலகு கூட எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. முத்தலக காமிச்சு பிள்ளைய சுமந்துகிட்டு போறவ கூடைய சுமந்துகிட்டு போறா, அவளை போய் பாருமா அப்படின்னு சாமியார் சொல்லிட்டு போயிடுறாரு.